இயற்கையை பாதுகாப்போம். அரசு உயர்நிலைப்பள்ளி கட்டளைக்குடியிருப்பு, தென்காசி மாவட்டம். ஒளிப்பதிவு எம். குரு. உலகில் எண்ணற்ற எழிற் காட்சிகளை இயற்கை நமக்கு தந்துள்ளது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று இயற்கையை பற்றி பாடினார் பாரதியார். பழந்தமிழர் இயற்கையோடு இயைந்து இன்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நம் இந்தியர்கள். இயற்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களாக பிரித்து சிறப்புடன் வாழ்ந்தனர் நம் தமிழர்கள். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பட்டி மரத்தின் உபயம். மனிதா மனிதா மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான். மரம் இல்லை எனில் மழை இல்லை, மழை இல்லை எனில் மக்களுக்கு வாழ்வு இல்லை. If the world cannot exist without water, neither can water exist without rain. காடுகளை அழித்து நாசமாக்கியதின் விளைவு கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட வெப்ப கதிர்வீச்சினாலான உயிர் இழப்புகள், 23 வெப்பமண்டல புயல்கள், 3 எரிமலை குமுறல்கள், புவி வெப்பமயமாதல் காரணமாக எத்தனை எண்ணில் அடங்காத இயற்கை சீற்றங்கள். இயற்கையை அழித்தோம். காடுகள் இருந்த இடமெல்லாம் இப்போது கட்டிடங்கள். இனி தண்ணீருக்காக இந்த உலகம் 3ஆம் உலகப் போரை சந்திக்கப் போவது என்பதில் சந்தேகமில்லை. நீரை சேமிப்பதன் அவசியம் குறித்து என் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு நாடகம்.
என் இனிய தமிழ் மக்களே, நிலத்தடி நீரை பாதுகாப்போம், மழை நீரை சேமிப்போம், மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை போற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம்.